இந்த KZ பிராண்ட்லேருந்து நம்ம நிறைய IEMs வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட வந்துட்டு KZ பிராண்ட்லேருந்து KZ Carol அப்படின்ற TWS நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 2450 அந்த ப்ரைஸுக்கு வந்து கான்செப்ட் கார்டு வெப்சைட் செல் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மோஸ்ட் எல்லா IEM கவர் பண்ணும்போது நம்ம கான்செப்ட் கார்டு வெப்சைட் சொல்லுவோம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு கான்செப்ட் கார்டு அந்த வெப்சைட்ல வந்து இப்போ IEM வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. சப்போஸ் அந்த கான்செப்ட் கார்டு வெப்சைட்ல போய் நீங்க பை பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, டெலிவரியில் ஏதாவது ப்ராப்ளம், வாரண்டி கிளைம் பண்ணுறதா பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி வந்து போட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கார்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்க சீக்கிரமாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை வந்து கிடையாது. ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஐடி போட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த KZ Carol அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த KZ Carol வர பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். KZ Carol TWS மேலே ஒரு கவர் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம பட்ஸை வந்து எடுப்போம். வெயிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ பில்டிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன். வாவ், அந்த KZ அந்த பிராண்டில் வந்து பாருங்கள் லைட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப யூனிக்காக வந்து இருக்கு. சைடில் வச்சுட்டு வேறு என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். தென் பாக்ஸில் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து இருக்கு. தென் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள் வந்து இருக்கும், அது வந்து வரல. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கூட வர சார்ஜர் கேபிள் வந்து நம்ம யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். பட் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள் வந்து கொடுக்கல. பேக் சைடு நம்ம மாடல் நேம், அதுக்கப்புறம் பேட்டரி MAH பற்றி போட்டிருக்காங்க. தென் கம்ப்ளீட்டாக ஓகே, இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பில். உங்களுக்கு சென்டரில் உங்களுக்கு வந்து டைப் சி சார்ஜிங் போட்டு வந்துருக்கு. இதான் இந்த KZ Carol TWS வர பாக்ஸ். நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிளாஸ்டிக் பில். ஸோ நமக்குள்ளே இருந்து அந்த TWS எடுத்தோம் அப்படின்னா டிசைன் வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக நமக்கு டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க IEMலாம் வந்து இப்போ டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் வந்து பார்த்துருப்போம். பட் இந்த TWS லான்ச் பண்ணும்போது கூட வந்து அதே டிரான்ஸ்பரன்சி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு இந்த TWSல வந்து டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதன் சென்டரில் உங்களுக்கு வந்து KZயோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சின்னதாக வந்து ஒரு ப்ளூ கலர் இண்டிகேட்டர் வந்து பண்ணுது. அதை நம்ம பார்க்க நல்லாவே இருக்கு. இந்த பட்ஸ் நமக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்தவரைக்கும் சூப்பராகவே இருக்கு. இதில் மொத்தமாக நமக்கு வந்து 3 மைக் வந்து கொடுத்துருக்காங்க கால்ஸுக்கு வேண்டி. ஒன்று உங்களுக்கு வந்து கீழே இருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தா டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நம்ம வந்து ஃபிட் பண்ணுற இடத்துக்கு கிட்ட பக்கத்தில் வந்து இன்னொரு மைக் இருக்கு. ஸோ மொத்தமாக உங்களுக்கு வந்து 6 மைக் வந்து கொடுத்துருக்காங்க பெட்டர் காலிங்க்கு வேண்டி. ஓகே, இந்த பாக்ஸோட பேட்டரி கெப்பாசிட்டி நமக்கு வந்து 400 mAh. உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து டைப் சி சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இயர்பட்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் அந்த பாக்ஸில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சென்டரில் உங்களுக்கு வந்து பாருங்கள் KZயோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஏறும்போது உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் எரியும். சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி லோவாக இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலர் இண்டிகேட் வந்து பண்ணும். ஓகே, இந்த பாக்ஸ் நம்ம கொஞ்சம் க்ளோஸராக லுக் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நம்ம டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் தான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் நமக்கு வந்து மேக்னெட் வந்து கிடையாது, ஜஸ்ட் நம்ம நார்மலான ஒரு க்ளோசிங் தான். நெக்ஸ்ட் ஒன், இந்த TWS எனக்கு பிடிக்காத விஷயமே இப்போ டச் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து ஃபிட்டிங் தான். ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது, அதில் பிரச்சனையும் கிடையாது. பட் கொஞ்சம் லாங் டைம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம போனாலே வந்து ஜஸ்ட் ஒரு இயர் பெயின் மாதிரி எனக்கு வருது. ஸோ பர்சன் நான் ஃபீல் பண்ணது நமக்கு அந்த ஃபிட்டிங் ஏரியா வந்து அந்த இயர் ஷேப் நமக்கு வந்து கரெக்டாக இல்லையோன்ற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஸோ நம்ம இயர் டிப்ஸ்லாம் மாற்றி பார்த்தோம். அப்போ எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபிட் வந்து கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் பண்ண முடியல. இதே அதுக்கப்புறம் இந்த டச் கண்ட்ரோல் வந்து பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இயர்பட்ஸுக்கு மேலே உங்களுக்கு வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாங் பாஸ் ஆகும், ப்ளே ஆகும். ஓகே, எனக்கு ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிறதுனால நான் வந்து ஜஸ்ட் போட்டு அப்படி இப்படின்னு திருப்பிட்டு இருந்தேன். அப்போ திருப்பும்போது நம்ம திடீர்னு அந்த இடத்துல கைப்பற்றுது. அப்போ வந்து சாங் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிடுது. நான் ஒவ்வொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பி வந்து ப்ளே பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது கூட ஆப்ஷன் வந்து கிடையாது. ஓகே, இந்த மேலே இருக்க இந்த டச் ஏரியா சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா சாங் பாஸ் ஆகும், ப்ளே ஆகும். கால் வரும்போது அட்டன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் சிங்கிள் டேப் வந்து பண்ணால் அட்டன் ஆகும். ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடும். இந்த சாங்கோட நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகிறதுக்கு டபுள் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணி அப்புறம் ப்ரீவியஸ் சாங் வந்துடும். பட் நான் ட்ரிபிள் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணுற ப்ரீவியஸ் சாங் வந்து எனக்கு வரவே இல்லை. ரைட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிவைஸில் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். இது லெஃப்ட் சைடில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ANC ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி மூட் போகிறது எல்லாமே போய்க்க முடியும். இந்த மாதிரி நமக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் இந்த TWS வந்து நல்லா பேஸ் பூஸ்டரான ஒரு TWS. இது காதில் மாட்டி ஜஸ்ட் ஒரு சாங்கை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அவங்களால பேஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ பேஸ் இங்கே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சாங்கோட டீட்டெயில்ஸ், வாய்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே வந்து கேட்குற மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் நம்ம ரொம்ப வைடாக இருக்கிற மாதிரி இருக்குது. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த TWSல மொத்தமாக வந்து 6 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 55 dB ANC வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒரு கால் பேசியிருக்கோம், அந்த ரெக்கார்டிங் வந்து இப்போ கேளுங்க. ப்ரோ கால் ரெக்கார்ட் போட்டேன். உங்களுக்கு கேட்டுச்சா? ஓகே ப்ரோ. இது KZ Carol அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ப்ரோ TWS. குவாலிட்டி எப்படி இருக்கு?
குவாலிட்டி நல்லா கேக்குதா? இல்ல ப்ரோ, கொஞ்சம் டிஸ்டார்ஷன் மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே ஓகே. ஆமா, ஓகே. ஒரு மாதிரி கருன்னு கேக்குது எனக்கு. ஓ, நீங்க நார்மலா நீங்க போன்ல பேசுனீங்கல்ல, அப்படி இல்ல. அப்படியா? இப்ப இருங்க, இப்ப போன்ல பேசுறேன். இது வந்து போன்ல பேசுறேன் ப்ரோ. இது போன்ல பேசுறதுல? ஆமா. இது கரெக்டா இருக்கு. இப்ப நான் அப்படியே வந்து ஸ்விட்ச் பண்ணி சேனல் போறேன். இது வந்து கிளாரிட்டியா இருக்கு. இப்ப நான் இப்போ வந்துட்டு இதுல பேசிட்டு இருக்கேன், கேஜியோட ஐஎம்ல பேசிட்டு இருக்கேன், கேஜியோட இயர்பட்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். TWSலயா? இப்ப நல்லா இருக்கா? இல்ல இப்பதான் ரொம்ப உள்ள போயிடுது வாய்ஸ் கருன்னு. அப்படியா? இருங்க, ANC ஆன் பண்றேன். ஓகே. உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சா? இல்ல இன்னும் அப்படிதான் இருக்கு கருன்னு. ஓகே 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 ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ இந்த ரெக்கார்டிங் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களோட வாய்ஸ் வந்து இப்போ ரொம்ப சூப்பராக கேட்குது. பட் நம்ம பேசுறது வந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தா குறகுறன்ற மாதிரி கேட்குது. டிவைஸில் வந்து கால் ஸ்விட்ச் பண்ணியிருந்தேன், அப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த TWSல கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. பட் ANC நீங்கள் எனேபிள் பண்ணி சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த சார்ஜிங் பாக்ஸோட கெப்பாசிட்டி நமக்கு வந்து 400 mAh. ஸோ ஒவ்வொரு பட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து 40 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக TWS சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் இயர்பட்ஸில் உங்களுக்கு 6 hours பிளேபேக் வந்து கிடைக்கும். லாஸ்ட் 2 weeks தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. ஃபைனலாக இந்த KZ கரோல் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே டிசைன் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது, பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த ஆடியோ வந்து கொஞ்சம் வைடாக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி சாங் கேட்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ கான்செப்ட் கார்டு அந்த வெப்சைட்டில் வந்து 2450 அந்த ப்ரைஸுக்கு சேல் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏதாவது TWS வாங்க நினைச்சிங்க அப்படின்னா CMFோட பட்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க, 2500 இதே சேம் ப்ரைஸ்லும் கிடைக்கும். இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டுக்கோ, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் குவாலிட்டிக்கு வந்து IEM சூஸ் பண்ணுங்க. IEM சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். 2000 rupeesக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா KZயோட ZTX, Truthear கேட், அதுக்கப்புறம் TANGZU WAN'ER SG, KZ Castor இதெல்லாம் செல் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். இதே 1000 rupeesக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா KZ-EDX Pro X, அதுக்கப்புறம் QKZ, அப்புறம் AUDIOCULAR IEM, இல்லை NDVNS இதெல்லாம் செல் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இவ்வளோ தான் இந்த KZ கரோல். ஸோ பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது, உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு கீழே ரெக்ல பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.